வினோதா தன் புகுந்த வீட்டில் முதல் முறையாக காலடி எடுத்து வைத்தாள். அம்மா 1000 அறிவுரைகளை சொல்லி புகுந்த வீட்டிற்கு அனுப்பி வைத்தாள். எதை புகுந்த வீட்டில் கடைபிடிக்க வேண்டும் என்ற குழப்பத்துடனே தன் வலது காலை எடுத்து படியை தட்டி உள்ளே சென்றாள். தன் கணவனிடம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், தன் புகுந்த வீட்டில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று அறிவுரைகள் மட்டுமே வழங்கி வழி வழியாக வரும் மருமகள்களுக்குள் வினோதாவும் அடக்கம். எப்படியோ முதல் நாள் இரவு கழிந்தது. தன் கணவன் எதற்கும் அவசரப்பட வேண்டாம், பொறுமையாக ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு தங்கள் வாழ்க்கையை தொடங்கலாம் என்று கூறிவிட்டான். இதுவே அவளுக்கு பெரிய மகிழ்ச்சி. தன்னை புரிந்து நடத்தும் கணவன் கிடைத்ததற்கு நன்றி கூறினாள். காலையில் எழுந்து குளித்து சாமி அறைக்கு சென்றவள் அம்மா பயப்படுவது போல் இல்லாமல் நல்ல கணவனை கொடுத்ததற்கு இறைவனை வணங்கி துதித்தாள். பின் நேராக அடுப்படிக்கு சென்றவள் அங்கு தன் மாமியாரை பார்த்து, அத்தை, நான் வேணா இன்னைக்கு சமையல் செய்யட்டுமா என்று கேட்டாள். அதற்கு அத்தை, உனக்கு சமைக்க தெரியுமா கண்ணு என்று கேட்டாள் மருமகளிடம். அத்தை, உண்மை சொல்லட்டுமா பொய் சொல்லட்டுமா என்று கேட்டாள் மருமகள். உண்மையே சொல்லு, இதுல என்ன ஒளிவு மறைவு என்று சொன்னாள் மாமியார். அத்தை, அம்மா எனக்கு கடைசி நேரத்துல தான் சமைக்க சொல்லி கொடுத்தாங்க. அதுவும் இத்தனை பேருக்கெல்லாம் எனக்கு சமைக்க தெரியாது. உனக்கு சமைக்க வரலன்னா பரவாயில்ல, காலையில நேரமே எந்திரிச்சு ஒப்புக்காவது போய் அடிப்படையில நில்லு, லேட்டா எந்திரிச்சு மானத்தை வாங்கிறாத அப்படின்னு அம்மா சொன்னாங்க. இன்று தன் மனதில் உள்ளதை மாமியாரிடம் கூறினாள் வினோதா. இப்போ ஒன்றும் அவசரம் இல்லை, பொறுமையா சமைக்க கத்துக்கலாம் என்றாள் மாமியார். காப்பி எடுத்து வச்சிருக்கேன், நீ போய் அவனுக்கு கொடு என்று கொடுத்து அனுப்பினாள் மருமகளிடம். காப்பியை கணவனுக்கு கொடுத்துவிட்டு கீழே மீண்டும் வந்தாள். காலை உணவை முடித்துவிட்டு அவரவர்கள் வேலைக்கு சென்று விட்டனர். வினோதா, அவளின் மாமியார், மாமியாரின் மாமியார் என பெண்கள் மட்டுமே அங்கு இருந்தனர். தினமும் சிறு சிறு வேலைகளை மட்டும் செய்ய பழகி கொடுத்திருந்தாள் மாமியார். தன்னை மிகவும் மரியாதையாகவும் அன்பாகவும் நடத்தும் குடும்பம் கிடைத்ததற்கு மகிழ்ச்சி அடைந்தாள் வினோதா. வினோதாவின் அம்மா வினோதாவிற்கு தினமும் போன் செய்து அங்கு என்னென்ன நடக்கிறது என்று கேட்டு தெரிந்து கொள்வாள். வினோதா மாமியாரை பற்றி கூறும்போதெல்லாம் தனக்கு இப்படி ஒரு மாமியார் அமையவில்லையே என்று அவள் அம்மா ஆச்சரியப்பட்டு போவாள். எப்போதும் எதற்கும் முகம் சுளிக்காத மாமியாரும் அங்கே இருந்த பாட்டியையும் பார்த்து அவளுக்கு ரொம்ப பிடித்து போயிருந்தது. இன்னும் 1 மாதம் விடுமுறை இருந்தது. பின்புதான் அவள் வேலையில் சேர வேண்டும். அதனால் இந்த 1 மாதம் வீட்டிலேயே ஓட்டிக் கொண்டிருந்தாள். என்னென்ன சமையல் யார் யாருக்கு பிடிக்கும் என எல்லா வகைகளையும் அவளுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லிக் கொடுத்தார். இன்னும் ஆனால் அவள் எதையும் முழுதாக கற்றுக்கொள்ள முடியவில்லை. மாமியாரின் உறவினர்கள் திருமணத்திற்கு வராததால் புது பொண்ணு மாப்பிள்ளையை பார்க்க ஊரிலிருந்து வந்திருந்தனர். அப்போது அவர்களிடம் மாமியார் தன் மருமகள் புராணத்தை பாடிக்கொண்டிருந்தார். என் மருமக சமைச்சா இந்த ஊரே மணக்கும் என பெருமையாக சொல்லி கொண்டிருந்தார். இன்னைக்கு கூட நீங்க வரீங்கன்னு அவதான் எல்லாமே சமைச்சிருக்கா என்று தம்பட்டம் அடித்து கொண்டிருந்த மாமியாரின் கைகளை லேசாக பிடித்தாள் வினோதா. நீ அவங்களுக்காக செஞ்ச ஸ்பெஷல் பால் பாயாசத்தை எடுத்துட்டு வா கண்ணு என மாமியார் கூறினார். பால் பாயாசம் செய்தது கூட தெரியாத மருமகள் திரு திரு என முழிக்க, எல்லாம் டேபிள் எடுத்து வச்சிருக்கங்கன்னு போய் எடுத்துட்டு வா என்று அவளை அனுப்பினார். பாயாசத்தை கிண்ணங்களில் போட்டு எடுத்து வந்த மருமகள் அதை எல்லோருக்கும் கொடுத்தாள். அப்போது மாமியார் அதைவிட பெரிய விஷயங்களை எல்லாம் சொல்லி கொண்டிருந்தாள். நேற்று மருமகள் மீன் குழம்பு வைத்ததாகவும் பாட்டி அதை சாப்பிட்டு விட்டு எங்க காலத்துல நாங்க செய்யறதை விட ருசியா இருந்துச்சு என்று எல்லோரிடமும் பெருமைப்பட்டு கொண்டிருந்தாள். தினமும் எங்க வீட்டுல சோறு குழம்பு கூட மிச்சமாகிறது இல்லைன்னா பாத்துக்கோவேன் என மருமகளை புகழ்ந்து தள்ளி கொண்டிருந்தனர் இருவரும். இதையெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்த வினோதாவிற்கு ஏதோ காற்றில் பறப்பதை போல் உணர்ந்தாள். நம்மளை உண்மையை சொல்லிட்டு நம்மளை பத்தி இங்க பொய்யா அடிச்சு விட்டுட்டு இருக்காங்களே என நினைத்தாள்.
ஒரு வழியாக உறவினர்கள் எல்லாம் ஊருக்கு கிளம்பினர். அவர்கள் கிளம்பிய அடுத்த நொடியே நேராக மாமியாரிடமும் பாட்டியிடமும் சென்று, அத்தை, என்னால முடியல, என்னை எதுக்கு இப்படி புகழ்றீங்க என்று மாமியாரிடம் கேட்டார். அதற்கு மாமியார், வந்த மருமகளை பத்தி 10 விஷயம் நல்ல விஷயம் சொன்னா 2 நல்ல விஷயம்தான் ஊர் வரை போய் சேரும். அதே 2 கெட்ட விஷயம் சொல்லி இருந்தா அது 10ஆ மாறி ஊர் வரையிலும் போயிருக்கும். எங்களோட வாழ்ந்த ஜனங்களை பத்தி எங்களுக்கு தெரியாதா என்றனர் இருவரும். நீ எங்க வீட்டுக்கு வாழ வந்த மருமக, எங்க வீட்டுக்கு வந்த குலசாமி, நீ எங்க குலதெய்வமே பொண்ணுதான்டா. அப்படி இருக்கிறப்ப நாங்க எப்படி உன்னை விட்டு கொடுக்கறது? இதுவரையில இந்த வீட்டு ஆம்பளைங்க என்னைக்குமே வீட்டு பொம்பளைங்களை பத்தி ஒரு வார்த்தை சொன்னதில்லை. இது எங்க குடும்ப வழக்கண்டா கண்ணு. நீ எங்க வீட்டுக்கு வந்த சாமிடா. உன் கண்ணில் இருந்து என்னைக்கும் தண்ணி வராம பார்த்துக்கணும்னு உன் மாமனார் என்கிட்ட சொல்லியிருக்காரு. இதுவரையிலும் என் புருஷனும் பிள்ளையும் உன்னை எப்படி நடத்தியிருக்காங்களோ அதே மாதிரிதான் காலம் முழுக்க நடத்துவாங்க. நீ எப்பவும் சிரிச்சு சந்தோஷமா எங்க வீட்டில் வாழணும், அதுதான் எங்க ஆசை என்றார் மாமியார். தனக்கு இப்படி ஒரு குடும்பம் கிடைத்ததற்கு தன் மாமியாரையும் பாட்டியையும் கட்டி அணைத்து நன்றி கூறினாள். நீங்க இனிமே வரவங்க கிட்ட பொய்யெல்லாம் சொல்ல வேண்டாம். இன்னும் 1 மாசத்துல நான் எப்படி சமைக்கிறேன்னு பாருங்க என்றாள் மாமியாரிடம். பாட்டி, இந்த சிரிப்பும் சந்தோஷமும் இந்த குடும்பத்தில் என்றும் நிலைக்க வேண்டும் என்று இறைவனை வேண்டிக் கொண்டார்.